ஹெர்பல்ஸ் வந்து அதிகமா எடுத்தா கிட்னி டேமேஜ் ஆகுமான்னு கேட்டா, ஆமாங்க. ஹெர்பல்ஸ் வந்து அதிகமா எடுத்தாலும் மூலிகை, அதாவது அதிகமா எடுத்தா கிட்னி வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால தான் சித்தா மெடிசன், ஆயுர்வேதா மெடிசன், ஹோமியோபதியில மதர் டிங்சர் எடுக்கும்போது டாக்டரோட சூப்பர்விஷன்ல எடுக்கணும். ஸோ சூப்பர்விஷன்லனா அவங்க எவ்வளோ டோசேஜ், எப்போ ரிப்பீட் பண்ணணும், அந்த மாதிரி மருந்து அளவாக தான் சாப்பிடணும், ரொம்ப சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி டோசேஜ் கண்ட்ரோலோட தான் எடுத்துக்கணும். சப்போஸ் நீங்களாவே வீட்டில் ஒரு ஹெர்பல்ஸ் எடுக்கிறீங்கனாலும் அதுவுமே வந்து அந்த நச்சுத்தன்மை வந்து அதிகமாச்சுன்னா கிட்னி டேமேஜ் பண்ணும். ஸோ கிட்னியில் வந்து ரெனின் ஆஞ்சியோடென்சின் மெக்கானிசம் தான் நம்ம ஹார்ட்டோட அந்த பிபி அந்த இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது மெக்கானிசம். ஸோ அதனால் வந்து ஹார்ட் டேமேஜ் ஆனால் உங்களுக்கு வந்துட்டு கிட்னி டேமேஜ் ஆனால் ஹார்ட்டும் சேர்ந்து டேமேஜ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நிறையா ஹெர்ப்ஸில் வந்து அர்சோலினிசிக் ஆசிட் வந்து அதிகமாக இருக்கும். அதுதான் மெயினாக கிட்னியை டேமேஜ் ஒன்றும் இல்லை. கத்தாழையே அதிகமாக எடுத்துக்கிட்டாலே வந்து எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸ் ஆகும், பொட்டாசியம் ரொம்ப கம்மியாகும். ஸோ அதுவே வந்து கிட்னியை வந்து டிஃபெக்ட் ஆகும். ஸோ எந்த ஒரு வேப்பிலையோ கத்தாழையோ எதுவுமே ஒரு லிமிட்டான அளவு தான், இவ்வளோதான் சாப்பிடணும். அதை வந்துட்டு அளவு இருக்குது எதுக்குமே. ஸோ தென் பார்த்திங்கன்னா கீரையும் அப்படி தான். நம்ம நிறைய கீரைகள் எடுக்கும் போது என்னென்னா ஆக்சலேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால வந்துட்டு ஸோ உங்களுக்கு வந்து கிட்னியில் ஸ்டோன் ப்ராப்ளம் வருது. ஸோ மெயினாக நீங்கள் இலை அந்த மாதிரி போயிட்டிங்கனாலே, ஹெர்ப்ஸுன்னு போயிட்டிங்கனாலே, க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்ன்னு போயிட்டிங்கனாலே டோசேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரே ஃபுட்டை வந்து டெய்லி சாப்பிடாதீங்க. ஆல்டர்னேட்டிவாக மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வராது. ஸோ எந்தளவுக்கு நீங்கள் ஃபுட்டு எடுத்தாலுமே வந்து தண்ணி கரெக்டாக குடிக்கணும். தண்ணி அட் அ டைம் குடிக்கக்கூடாது கல்ப்பாக வந்துட்டு. ஸோ பிரித்து 1 hour ஒன்ஸ் 1 glass ஆஃப் வாட்டர் அந்த மாதிரி நீங்கள் அட் அ டைம் 2 liters மேலே குடிச்சிங்கன்னா அதுவுமே திணறும் கிட்னி.